அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிக்கல்களிலும் சங்கடங்களிலும் சந்தித்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்வில் அவை நிவர்த்தியாக வேண்டும் என்றால் உறுதியாகவே மகாலயத்தன்று நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இதை செய்யுங்கள். பித்ரு தோஷம் நீங்கி கட்டுக்கட்டாக பணம் செல்வம் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். என்னுடைய ஜாதக அமைப்பு சரியாக இருக்கிறது, இருந்தாலும் திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, வீடு கட்ட முடியவில்லை என பல நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவுல தடை நிறைந்திருப்பதற்கு காரணமாக இந்த பித்ரு தோஷம், பித்ரு கர்மா, முன்னோர்களின் சாபம் என்று அழைக்கக்கூடிய இந்த பித்ரு தோஷம் மிக முக்கிய காரணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவேதான் பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் மகாலய தினத்தன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. உண்மையில் நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி பித்ரு தோஷம் ஏற்படும் என்று பார்த்தால், அவர்கள் நாம் இப்படி செயல்பட வேண்டும், அப்படி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நாம் அதை செய்ய தவறிவிடுகிறோம். அப்போது அவர்களுக்கு வருத்தம் ஏற்படும். வருத்தம் ஏற்படுவதன் காரணமாக, பித்ருக்களின் வருத்தம் காரணமாக சிரமங்களை தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவேதான் இந்த வேளையில் மகாலய அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை, தர்ப்பணத்தை சரியான முறையில் மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையும் பல தடைகள், தாமதங்கள், எதற்கு என்று தெரியாத பல பிரச்சனைகள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இது இந்து முறைப்படி மட்டும்தான் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த உலகில் உள்ள அனைத்து மதத்தினரும் அவரவர் முறைப்படி அவரவர் முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்கள். கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் முன்னோர்களுக்கு தனியாக சிறப்பாக விசேஷ பூஜைகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது விரதம் இருந்து அன்றைய தினத்தில் அன்னதான உதவிகள் உட்பட பலவற்றை மேற்கொள்கிறார்கள். இப்படி அனைத்து மதத்தினரும் அவருடைய முறைப்படி முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் அருளும் ஆசீர்வாதமும் பெறுகிறார். அப்படிப்பட்ட முக்கியமான நாளாக தான் இந்த மகாலய அமாவாசை பார்க்கப்படுகிறது. எனவே தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் தென்புலத்தார் வழிபாட்டிற்கு பிறகுதான் தெய்வ வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து வழிபாட்டிற்கான முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கிரக அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், கர்மஸ்தானமாகிய 10 மிகவும் வலுவாக சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கின்றனர். அவருடன் புதன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுகிறார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் சுக்கிரனும் நிலை கொண்டிருக்கின்றனர். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராகு அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் பெறுகிறார். சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் சனி. சப்தமத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு வலம் பெறுகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும். வழிபாட்டை வருடத்தில் 365 நாட்களில் 96 நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தது இந்த 96 நாட்கள் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றாலும் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய 12 நாட்கள் இந்த விரத வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அதிலும் முடியவில்லை என்றால் குறைந்தது 3 தினங்களாவது மேற்கொள்ள வேண்டும். ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளிலும் மேற்கொள்வது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆடி அமாவாசை தினத்தன்று பித்ருலோகத்தில் இருந்து முன்னோர்கள் பூலோகத்திற்கு புறப்படுகிறார்கள். மகாலய அமாவாசையில் பூலோகத்தில் வாசம் செய்கிறார்கள். மீண்டும் அவர்கள் தை அமாவாசை தினத்தன்று மீண்டும் பூலோகத்தில் இருந்து பித்ருலோகத்தை அடைகிறார்கள். இப்படி அவர்கள் பயணிக்கக்கூடிய இந்த 3 வேளையிலாவது நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். அப்படியும் இயலாதவர்கள் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக மகாலய தினத்திலாவது நிச்சயமாக தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை, தாமதங்கள், சிக்கல், சிரமங்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக நிவர்த்தி அடைவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய
வாழ்வில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். அச்சமில்லாமல் துணிச்சலுடன் செயல்பட முடியும். எதிரிகள் இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையும். நல்ல வேலை, நிரந்தர வருமானத்திற்கான தொழில் வாய்ப்பு, திருமண தடை நீங்கும், புத்திரபாகிய தடை நீங்கும் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதோடு அறிவாற்றல் அதிகரிக்கும். நல்ல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்கால சந்ததியினரும் மிகுந்த மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் இந்த தென்புலத்தார் வழிபாடு உறுதியாகவே பல நேரடியான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எதற்கு என்று தெரியாத பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் சந்தித்து வந்தாலும் அவை நீங்கக்கூடிய வகையில் உறுதியாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது நமது முன்னோர்கள் ஒருவேளை அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தால் இந்த வழிபாடு வீணாகி போய்விடுமா என்ற கேள்வி நமது மனதில் இயல்பாக தோன்றலாம். நிச்சயமாக நமது வழிபாடு வீணாகி போய்விடாது. ஏனென்றால் பித்ரு தேவதையின் ஆசீரும் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நம்மளுடைய வாழ்வில் உறுதியாகவே நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரவும் கூடிய சந்தர்ப்பம் உண்டு. யார் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியமாக செய்ய வேண்டும். தாய் தந்தை இல்லாத பெண்கள் சகோதரர் இருக்கும் பட்சத்திலோ அல்லது கணவர் இருக்கும் பட்சத்திலோ இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. திருமணமான பெண்கள் வழிபாட்டை மேற்கொள்வது நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும். அதோடு மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தான தர்ம உதவிகளை செய்யலாம். அதனால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இந்த மகாலய அமாவாசை என்பது கார்மீக பித்ருக்களின் தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது என்னவென்றால் தந்தை மட்டுமல்லாது பெரியப்பா, சித்தப்பா, மாமன், மைத்துனர், நண்பர்கள், உறவினர்கள், உங்களது நலம் விரும்பிகள், உங்களது ஆசிரியர்கள் என யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் இந்த தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் கார்மீக பித்ருக்களின் தோஷம் நீங்கக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீர்நிலைக்கு சென்று நீராடி எள்ளும் நீரும் இறைத்து வழிபாடு செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தடைகள் நிச்சயமாக விலகும். மனதார முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யுங்கள். அதற்கு பிறகு இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அன்றைய தினம் உறுதியாக விரதம் இருக்க வேண்டும். விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன்னோர்கள் என்று பாகிக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிப்பது நல்லது. இன்றைய தினம் அன்னதானம் செய்வதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது அரிசி, பருப்பு போன்றவற்றையும் தான தர்மம் செய்யலாம். காய்கறிகளையும் தான தர்மம் செய்யலாம். வாயிலா விலங்குகளுக்கு உணவளிக்கலாம். இப்படி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த வழிபாடானது அமைய போகிறது. அதே சமயம் என்னால் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை, ஆனால் நான் தான தர்மமும் அன்னதானமும் செய்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனால் உங்களுக்கு மகத்தான புண்ணியம் வரும். ஆனால் பித்ரு தோஷம் நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நாம் அனைவருக்குமே கர்ணனை தெரியும். கர்ணன் எவ்வளவு கொடை வள்ளலாக பார்க்கப்படுகிறார். அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய அனைத்தையும் மற்றவர்களுக்கு தான தர்மமாக கொடுத்துவிட்டு சென்றவர். இறக்கும் நொடியில் கூட தனது புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கொடுத்தார். அப்படிப்பட்டவர் சொர்க்கலோகத்தில் இருக்கும் போது அவருக்கு தீராத பசி ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால் முன்னோர்களின் தர்ப்பணம் கொடுக்காததும் அன்னதானம் கொடுக்காததும் என்பதை உணர்ந்தவுடன் அவர் மீண்டும் உலோகத்திற்கு 15 நாட்கள் வரம் வாங்கி வந்து இங்கு முழுக்க முழுக்க அன்னதானத்தையும் முன்னோர் வழிபாட்டையும் செய்து முடித்து செல்கிறாருங்க. அந்த நாட்கள் தான் மகாலய பட்சமாக தற்போது பார்க்கப்படும். மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஒரு நாளிலாவது முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும். ஏன் எதற்கு என்று தெரியாத பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும்.